இந்த சுட்கி அது தெரியாம பீமை எப்படியாவது மாத்திருங்கன்னு அழுதுகிட்டு இருக்க, சுட்கி நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லி குருஜிக்கு நம்ம பீம் வணக்கத்தை போட, அவரும் ஒன்ன மாதிரி ஒரு வீரமான சிறுவர்கள் 100 வருஷத்துக்கு ஒரு முறை தான் பிறப்பாங்க அப்படின்னு புகழ்ந்து தள்ளிட்டு வா ரிலாக்ஸா உட்கார்ந்து பேசுவோம்னு சொல்ல, அந்த பக்கம் இந்த தம்யான் இந்த 2வது காலக்கிரியை முடிச்சிருதான், இன்னும் ஒரே ஒரு காலக்கிரியை மட்டும்தான் இருக்கு, அதை மட்டும் நான் முடிச்சிட்டா நான் அமரனா மாறி மரணமே என்ன பார்த்தா விலகி ஓடுற அளவுக்கு ஆயிருவேன் அப்படின்னு ஓவரா நாத்திக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் குரு தம்யான் 2வது காலக்கிரியை முடிச்சிட்டான், 3வது காலக்கிரியை மட்டும் முடிச்சிட்டா அவ்வளவுதான்னு சொல்ல, குருஜி காலக்கிரியை அப்படின்னா என்னன்னு சுட்கி கேட்க, அது மாயி மந்திர புத்தகத்துல ஒரு ரகசியமான அத்தியாயம், இதை எந்த மந்திரவாதியாலையும் அவ்வளவு சீக்கிரமா படிக்க முடியாது, அந்த புத்தகத்துல 3 விதமான காலக்கிரியை செய்யக்கூடிய செயல்முறை இருக்கு, 2 முடிச்சா சாத்தானோட மொத்த சக்தியும் தாம் வசமாக்கிடலாம், 3வது முடிச்சா சாத்தானோட சக்தியோட சேர்த்து அமரனும் ஆயிரலாம், இதைதான் தம்யான் இப்ப பண்ண போறான், அவனை இதை பண்ண விடக்கூடாதுன்னு சொல்ல, உடனே நம்ம பீம் குருஜி நான் தம்யான 3வது காலக்கிரியை பண்றதுக்கு முன்னாடியே கொல்லணும், அதுக்காக தான் நாங்க வந்திருக்கேன்னு சொல்ல, அதுக்கு குருஜி அவனை கொல்ல எல்லா பிளானையும் நாங்க ஆல்ரெடி போட்டுட்டோம்னு சொல்ல, அப்புறம் எதுக்கு சோனாப்பூர் அழிஞ்சு நீங்களாம் செத்து தம்யான் அமரனா ஃபியூச்சர்ல மாறினான்னு நம்ம காலியா கேட்டுருதான், இதனால குருஜி நம்ம பிளான்லாம் நாசமா போயிட்டான்னு சொல்லி ஓரமா நின்னு ஃபீல் பண்ண, அப்போ நம்ம சுட்கி குரு சிங்காலா சொன்னாரு தம்யான கொல்லணும்னா 2 ரிங் அழிக்கணும், அது எங்க இருக்குன்னு கேட்க, அது தம்யானோட அரண்மனையில தான் இருக்கணும்னு குரு சொல்ல, உடனே காளியா குரு நாங்க மோதிரத்தை எடுக்கும் பீமு தம்யான கொன்னுருவான் அப்படின்னு பீமுக்கு சப்போர்ட்லாம் பண்ணி பேச, தம்யான கொல்ல வீரம் மட்டும் இருந்தா போதாது மேஜிக்கும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நம்ம பசங்களுக்கு சொல்லி நம்ம பசங்களுக்கு மேஜிக் சொல்லி கொடுக்க ரெடி ஆகுறாரு. அடுத்து ஒரு நல்ல சாங் வருது, அதுல தட்டான் மேலெல்லாம் பறந்து அப்படி இப்படின்னு ஒரு பாலைவனத்துல இறங்கி அங்க வச்சு நம்ம பசங்களுக்கு சக்தி கொடுக்க, அதுல நம்ம டோலுபாலுக்கு நிறைய பேரா மாறுற சக்தி கிடைக்குது, அடுத்து நம்ம காளியாவுக்கு மறைற சக்தி கிடைக்குது, இதனால நம்ம காளியா மறைஞ்சு போக, அப்பாடா காளியா ஒரு வழியா மறைஞ்சு செத்துட்டான், இனிமே அவன் வரவே கூடாது நம்ம டோலுபாலு சொல்ல, அடே ராஸ்கல்களா நான் மறைஞ்சுதான் இருக்கேன் காணாம போகல எனக்கு காது கேட்கும்னு நம்ம டோலுபாலுக்கு ஒரு அறை விடுவான் பாருங்க. அடுத்து நம்ம ராஜுவுக்கு நினைச்ச இடத்துக்கு கொண்டு போற அம்பு கிடைக்குது, நம்ம சுட்கிக்கு மரத்தோட கொடிகளை கண்ட்ரோல் பண்ற சக்தி கிடைக்கி, ஜக்குக்கு நீளமான வாள் கிடைக்கி, நம்ம பீமு மந்திரத்தை சொன்னா மந்திரம் வேலை செய்ய மாட்டேங்கு, அவனால மந்திரத்தை சொல்ல முடியாம திணறுறான். உடனே குருஜி பல ஆயிரக்கணக்கான வருஷமா யாராலையும் இந்த மந்திரத்தை சொல்ல முடியல, இந்த மந்திரத்தை வச்சு எப்பேற்பட்ட மந்திரவாதியோட சக்தியும் கவர முடியும், ஆனா இந்த மந்திரத்தை ஒரு தலை சிறந்த வீரனால மட்டும்தான் படிக்க முடியும்னு சொல்றாரு. டக்குன்னு நம்ம காளியா நான் எப்பவோ சொல்லிட்டேன் பீம் ஒன்னும் வீரம் இல்லைன்னு சொல்ல, காளியா நேரம் வரும்போது பீம் தான் அந்த மந்திரத்தை சொல்ல போறான்னு குருஜி சொல்றாரு. இதனால நம்ம பீமும் அந்த மந்திரத்தை சொல்ல ரொம்ப பிராக்டிஸ் எடுக்கிறான். அப்போ கரெக்டா பாபா அங்க வந்து பீம் உனக்கு டோலக்பூரோட நிலைமையை காட்ட வந்திருக்குன்னு சொல்லி நடந்ததை காட்டுறாரு. இந்த